தமிழ்நாடு எதிர்பார்த்திருந்த பரபரப்பான இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தீர்ப்பில் முடிவாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 9 எதிரிகளும் குற்றவாளிகள் என்று அரசு தரப்பில் சந்தேகத்து இடம் என்று நிரூபிக்கப்பட்டதால் அவங்கள குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவங்களிடம் தண்டனை சம்பந்தமான விவரங்கள் கேட்டிருக்காங்க. அவங்க வயது காரணமாகவும் மற்ற அவங்க திருமணமாகாதவர்கள், வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கின்ற உடல்நிலை காரணங்களாகவும் சொல்லி லீனியன்சி கேட்டிருக்காங்க. அரசு தரப்பில் கடுமையான வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு அரிதான வழக்கு. அதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் ஒரு கண்டிப்பான ஒரு தீர்ப்பு வழங்கணும், கடுமையான தண்டனைகள் வழங்கணும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 376D கேங் ரேப் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் 376 2N மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றத்துக்கு உட்படுத்துவது, இந்த 2 முக்கியமான ஒரு மேஜர் அஃபென்ஸில் கன்விக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அதோட உயர்ந்தபட்ச தண்டனை பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை. அதை அரசு தரப்பில் தெளிவாக ரொம்ப அழுத்தமாக அந்த உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். நீதிமன்றம் அதை பரிசீலனை பண்ணுவாங்க. குறைந்தபட்ச தண்டனையை அதில் 20 ஆண்டுகள், நாங்கள் உயர்பட்ச தண்டனையை வழங்க சொல்லி கேட்டிருக்கிறோம். உங்கள் பிசினஸை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய ஹாக் நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டீமை ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் அழைக்கலாம். நன்றி.